குடுக்கல் வாங்கல்ல ஹராம் ஹலால் அவர் கவனிக்கவே இல்லை. அவர் இபாதத் செய்தார் அல்லாஹுக்காக வேண்டி அல்ல, அவர் இபாதத் செய்தார் பிறருக்காக வேண்டி. கேட்டாமே ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், சஹீஹான ஹதீஸ்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா முஃப்லிஸ் என்றா யார், பங்களோத்காரன் என்றா யார் என்று தெரியுமா? சொன்னாங்க, எங்கட பார்வையில பங்களோத்காரன் என்று சொன்னா யாருக்கு தீனார் திர்ஹம் துனியா இல்லையோ அவர்தான் பங்களோத்காரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உண்மையான பங்களோத்காரன் கியாமத்துடைய நாள் மலைகளை போல அமல்களை சுமந்து கொண்டு வருவார், அமல்களை சுமந்து கொண்டு வருவார் மலைகளை போல. எங்கட மொழியில சொல்றேன்டா சொர்க்கம் போறதுக்கு ஒன்றும் என்னன்னு இருக்கிறார். ஆனா கம்ப்ளைண்ட் வருவது அவரை பத்தி, ஷத்தமஹாதா வபரபஹாதா வஅகதமலஹாதா, அவரை பத்தி எவ்வளவு கம்ப்ளைண்ட் வருவது. என்ன, இவருக்கு ஏசிட்டார், அவருக்கு அடிச்சார், இவருடைய சொத்தெடுத்தார், ஹராமான அமைப்புல குடுக்கல் வாங்கல் செய்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இவருடைய மலை போல அமல்கள் ஒவ்வொன்றா கொடுக்கிறார், கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு கொடுக்கிறார். எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் என்றா, கொடுக்கறதுக்கு அமல்கள் இல்ல, அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் பண்றவர் இருக்கிறாரே அவருடைய பாவத்தை சுமந்து 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 கடைசிக்கு நரகத்துக்கு போவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகப்பெரிய பங்களோத்காரன் முஃப்லிஸ் வந்தான் என்பதா. எனவே அததான் மௌலானா சாத் நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்றாங்க, இவர் குடுக்கல் வாங்கல முஆமலாத்த சீராக்காம இவர் இபாதத்தை மட்டும் சீராக்கிறார். இவர் இவ்வளவு அமல் செய்தார் அல்லாஹ்க்காக வேண்டியா? இல்ல இல்ல, கியாமத்துடைய நாள் பிறருக்காக வேண்டி குடுக்கிறதுக்காக வேண்டி செய்தார். எனவே குடுக்கல் வாங்கல சீராக்காம என்ன தக்குவா? எனவே தக்குவா வர வேண்டிய முதலாவது ஒரு இடம் தான் பஜார் என்றதை நானும் நீங்களும் மறக்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கியாமத்துடைய நாள் அல்லாஹ் 5 கேள்விகளை கேட்பான். அந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாம காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது. அதுல 2 கேள்வி, மின் ஐன கஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, எங்கால சம்பாதிச்சாய், எங்கால செலவழிச்சாய், அல்லாஹ் கேட்கதான் போறான். ஒவ்வொரு சம்பா ஒவ்வொரு சதத்துக்கும் கணக்கு காட்டணும். எங்கால சம்பாதிச்சாய், இது அந்த அமைப்புல எடுத்தது, இது இந்த அமைப்புல எடுத்தது. 5 கேள்வியில 2 கேள்வி குடுக்கல் வாங்கல பத்தி என்று சொன்னா 40% குடுக்கல் வாங்கல பத்தி, 40% குடுக்கல் வாங்கல பத்தி எல்லாம் கேட்க போறான். முஆமலாத்த சீராக்காம எதை சீராக்க போறோம்? உழைப்ப செய்வோம், முஆமலாத் சீரில்ல 40% சேல், அங்க செய்யக்கூடிய 60% என்ன, இந்த 40% சேல், அதுக்கு வீடு கொடுத்து 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 பங்களோத்காரனாக தான் ஆக போறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கதான் இங்கதான் என்ற கல்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். இந்த கல்பு சீராகினா, இந்த கல்பு சீராகினா அவருடைய ஏனைய விடயங்கள் எல்லாம், ஏனைய அமல் உறுப்புகள் எல்லாமே சீராகும். இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஆனா இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? இன்னல் ஹலால பைனுன் வ இன்னல் ஹராம பைனுன் வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத்துன். இந்த கல்ப ரசூலுல்லா காட்டுறாங்க, தக்வா இங்கதான் இருக்குது. இந்த கல்பு சீராகினா ஏனைய உறுப்புகள் எல்லாம் சீராகும். இது ஹதீஸுடைய கடைசி தொண்டு. இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. இந்த 2க்கு மத்தியில சந்தேகமான விடயங்கள் இருக்குது. தக்வாதாரிகள் மூமின்கள் அந்த சந்தேகமானதுல தலை போடவே மாட்டார். தக்வா உள்ளவர் ஒரு நாளும் சந்தேகமானதுக்கு தலை போடவே மாட்டார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டு கேட்டு கேட்டுதான் கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஈச்சப்பழம் கொடுக்குறாங்க. அக்குல்ல தம்ரி ஹைபர் ஹாகதா, ஹைபருடைய எல்லா ஈச்சப்பழமும் இப்படியா? இல்ல யாரும் சொல்ல, நான் லோ குவாலிட்டி 2 சா கொடுத்து ஹை குவாலிட்டி 1 சா எடுத்தேன். சொன்னாங்க 500 ரிபா. பிலால் என்ன செஞ்சிருக்கிறீங்க? சுத்த வட்டிக்கு தான் எடுத்திருக்கிறீங்க என்பதா. சுத்த வட்டி இப்படி செய்யவே கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்பாங்க, முதாக்கரா செய்வாங்க. ஆனா நாங்க சில நேரங்கள்ல கேட்க போனா சும்மா அது ஹராமாயிட்டா வந்து கொண்டிருக்கிறதும் இல்லாம பேசிடும். என்னத்துக்கு சும்மா கேட்க போயிட்டு பலாய காக்கணும், செய்யற மாதிரி செஞ்சு கொண்டு போவோமே.
வந்து கொண்டுதான் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் மசாயிகளை பேசல. ஆனா உலமாக்கள் இடத்துல, நம்பகரமான தக்வா உள்ள உலமாக்கள் இடத்துல போயிட்டு இது ஹராமா, இது ஹலாலா, இதுதான் என்னுடைய வருவாய், இந்த அமைப்புல தான் பிசினஸ் செய்யறேன், இந்த அமைப்புல தான் நான் பேசிக்கொள்றேன், இந்த சாமான்களை வாங்கலுமா, இந்த இடத்துல வாங்கலுமா, இப்படி பிக்ஸ் ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலுமா, ஹராம் ஹலால தெளிவான அமைப்புல படிக்கிறது இது முத்தகீன்களுடைய அடையாளம். ஈமானம் சம்பாதிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? அது என் உடம்புக்குள்ள ஹராம் வைக்கணுமோ என்ற ஒரு பயம் கூட வருவது இல்லையா? எனவே ஈமான சம்பாதிக்க இல்லைன்றதுக்கு அடையாளம் தான் அது. எனவே தக்வா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பஜார்ல உண்டாகும். பஜார்ல எப்படிதான் சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல, தக்வா உள்ளவர் ஒவ்வொரு சதத்தை பற்றியும் யோசிச்சு கொண்டுதான் இருப்பார். ஒவ்வொரு சதத்தை பத்தி யோசிச்சு கொண்டிருப்பார். இது ஹராமா ஹலாலா, ஹராமா ஹலாலா. மக்கள் இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு செஞ்சு கொண்டே இருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் இதுக்காக வேண்டி செல்லக்கூடிய சம்பவம் தான் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். சொல்லுவாங்க, தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கலீஃபாவும் தான், நபியும் தான். ஆனா ஒவ்வொரு நாளும் மாலையில மக்களுக்கு மத்தியில தோற்றத்தை மாற்றி கொண்டு போயிட்டு கேட்பாங்களா, நம்மளோட கலீஃபா எப்படி, கலீஃபா எப்படி. ஒரு முஹ்லிஸுடைய அடையாளம், ஒரு முஹ்லிஸுடைய அடையாளம், தூய்மையான எண்ணம் உள்ளவன் அடையாளம். அவருடைய குறைய தேடுவார், அவருடைய குறைய தேடுவார். ஏந்த குறைய யாரும் சொல்ல மாட்டாங்களா, எனக்கு என்ன திருத்திக் கொள்ளணுமே. ஜமியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உண்மையான முஹ்லிஸுக்கு அடையாளம் இதுதான். உங்களோட அரசரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. எனவே அவங்க எல்லாமே புகழ்ந்து கொண்டேதான் இருப்பாங்க. அவருடைய இபாதத் எப்படி, அவருடைய அக்லாக் எப்படி. எனவே ஒரு முஹ்லிஸ் தூய்மையான அமைப்பில் அவருடைய குறைய தேடுறார். அல்லாஹ் ஒரு மலக்க மனிதனுடைய தோற்றத்தில் அனுப்புறார். அந்த மலக்கோட இவருக்கு தெரியாத மலக்கு என்று தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எப்படி கலீஃபா? சொன்னாங்க, எல்லாம் நல்லம், ஆனா ஒரே ஒரு விஷயத்துல பேணுதலா இருந்தா நல்லமே. என்ன விஷயம் சொன்னாங்க? அவர் பைத்துல் மாலால சாப்பிடாம இருந்தா நல்லமேன்னு சொன்னாங்க. எடுக்கிறது ஹலால், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவருடைய அந்தத்துக்கு அவர் பைத்துல் மால பாதிக்காம வேறொன்றால அவருடைய வருமானம் இருந்தா இதை விட நல்லமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அன்றைக்கு முடிவு செஞ்சுட்டார், நான் பைத்துல் மாலுக்கு கையை வைக்க மாட்டேன். எனவே நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்றாங்க, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் அல்லாஹ்வை பயந்து கொள்வாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய எல்லா விடயங்களை லேசாக்குவார். நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்றாங்க, இரும்பு கொடுக்கப்பட்டுச்சு, இரும்புல வேலை கொள்ள வேலை செய்யறது லேசா. ரப்புல் ஆலமீன் கொலைச்ச மாவை போல ஆக்கிட்டான். சுத்தியல் எடுத்துக்கொண்டு தடமாறல்ல, கையால் அப்படியே செய்வாங்க. கையை விட்ட உடனே அது கவசமாக, இரும்பு கவசமாக மாறும். நாங்க அவருக்கு இரும்ப மிருதுவாக்கி கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே எப்ப தக்வாவோட ஹராம் ஹலால பேணி ஒரு முத்தகி வாழ்வாரோ அல்லாஹ் கஷ்டமானதை லேசாக்கி தருவார். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க ரோட்ல, பஜாருக்கு சம்பாதிக்க போகல. தக்வா உள்ளவர் ஒன்றுக்கு தேவைப்பட்டுச்சு, சைட்ல குந்துறாரு. குந்தி ஒன்றுக்கு போயிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சொந்துல இருந்து ஒரு எலி வந்து தங்க காசுகளை வச்சுட்டு போகுது. சும்மா யோசிச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க என்ன ரெண்டு பக்கத்தை பார்த்தாச்சு, யாரும் பாக்கல போட்டாச்சு, அப்படியே சத்தம் இல்லாம பேசிடுவோம். ஆனா ஒரு முத்தகி அவருடைய உள்ளம் தடமாறிக்கொண்டே இருக்கு, இது ஹராமா ஹலாலா. எனவே அப்படியே எடுத்துட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒன்றுக்கு போனேன்னு இப்படி நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் கிட்ட ஃபத்வா கேட்கறாங்க, ஹராமா ஹலாலா, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை கேட்கறாங்க, கையை போட்டு எடுத்தீங்களா, தானாக வந்து வச்சுட்டு போச்சா? கை ஒன்றும் போடல, அதே தான் வச்சுட்டு போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனுடைய ஆயத் ஓதுறாங்க, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வை பயப்படுவாங்களோ அவருக்கு நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க் தருவான். இந்த ஆயத் உங்களுக்கு தான் என்ன. எனவே ஒரு தாயி அவருக்கு தக்வா வந்ததுக்கு அடையாளம் அவர் ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல ரொம்ப அல்லாஹ்வை பயந்து கொள்வார்.